தமிழ் தடம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் தரங்கை செலின் பேசுகிறேன். இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிற இடம் சீகன் பால்க், பர்தலோமேயு சீகன் பால்க் மிஷனரி அவர்களுடைய வீடு, அவர் இருந்த பொழுது வைத்திருந்த இறைப்பணி பள்ளி, விடுதி, இவைகளை குறித்து நாம் இங்கே பார்க்க போகிறோம். இப்போ நாம் பார்க்க வந்திருக்க இடம் தரங்கம்பாடி மிஷனரி சீகன் பால்க் அவர்களுடைய வீடு. இந்த வீட்டுக்கு அருகில் உள்ள அவர் முதல் இந்திய தேசத்திற்கு கொண்டு வந்த இந்த பிரிண்டிங் ப்ரெஸ், அதாவது அச்சு இயந்திரம் இயங்கிய இடத்தையும், அவர் அலுவலகம் இயங்கிய இடத்தையும், அவர் இங்கே அச்சு இயந்திரம் கொண்டு வந்தப்ப பணியாட்கள் நிறையா இருந்தாங்க. அந்த பணியாட்கள் இங்கே எங்கே தங்கியிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு தங்கும் வசதிக்கான இடமும், பள்ளி துவங்கினார் இங்கேயே. அந்த பள்ளி படிப்புக்காக 6 வயது முதல் 60 வயது வரை படிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. அதாவது எல்லாருக்கும் படிப்பறிவு வேணும் இல்லைங்களா? அப்படிங்கிறதுனால வரும்பொழுது அவங்கள பகுத்து எடுத்து 5 வயதுக்கு உட்படுத்தி 5 வயதிலிருந்து கல்வி தகுதியை தரம் கொண்டு வந்தது இந்த பகுதியிலிருந்து தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கல்வியினுடைய பிரிவினைகள் கணிதம், சரித்திரம், பூகோளம், தமிழ், அறிவியல் இப்படியான பாடத்திட்டங்களை பகுத்தாய்வு பண்ணியதும் இந்த இடம் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல படிக்க வர அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்கள சிறு பிள்ளைகளுக்கு கல்வியையும், வாலிப பிள்ளைகளுக்கு இந்த பேப்பர் கூழ் தயாரிக்கும் பணியையும், அது இல்லாமல் அவங்களுடைய பணியில ஒவ்வொருவரையும் பயன்படுத்திட்டு அதுல வயதான முதியோருக்கு இங்க ஒரு முதியோர் இல்லமும் ஒரு ஆர்ஃபனேஜும் உண்டாக்குனாருங்க. இந்த கல்வி பணி தொடரும் பொழுது அந்த பள்ளி பருவத்துல படிக்கிறதுக்கு இங்க மடப்பள்ளிகள் நிறைய இருந்துச்சு. ஆனா எந்த மடப்பள்ளிகள்லயும் அனைவருக்குமான கல்வி கிடையாது. ஆனா இங்கதாங்க முதல் அனைவருக்கும் கல்வியை கொண்டு வந்தாங்க. இந்த அனைவருக்கும் கல்வி கொண்டு வரும்போது அனைத்து மதத்தினரும், அனைத்து ஜாதியினரும் இங்க ஒரே இடத்துல உட்கார்ந்து படிக்கக்கூடிய தகுதியும் தரத்தையும் இங்க உண்டு பண்ணாங்க. இப்ப இந்த அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு செயல் வழிபாட்டு கல்வி முறையெல்லாம் நிறைய வந்துருச்சு இல்லைங்களா? அத அன்னைக்கே நடத்தினாங்க இந்த கல்வி முறை. அது மட்டும் இல்லைங்க, இந்த கல்வி முறையின்படி பாத்தீங்கன்னா விடுதிகள் இன்னைக்குதான் இருக்குன்னு இல்லைங்க, அப்போ இருந்த அந்த கல்வி முறையில பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா பயில ஆசை இருக்கும், பள்ளி பருவத்துக்கு வர்றதுக்கான ஆசைகள் இருக்கும், ஆனா உணவு இருக்காது, அவங்களுக்கான உடை அலங்காரம் பண்ணிக்க முடியாது, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்படி இருந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா இந்த கல்வி முறையை கொண்டு போகணுங்கும் போது அதுல வந்த பிள்ளைகளுக்கு மதிய உணவு வழங்கினாங்க. அப்ப முதல் கல்வி துவங்கினதுமே மதிய உணவும் இங்க கொடுக்கப்பட்டு எல்லா வகுப்புகளுக்கும் பிரித்து, ஒவ்வொரு வகுப்பையும் பிரித்து நடத்தக்கூடிய தரத்தையும் கல்வி தரத்தையும் இங்கதான் காண்பிச்சாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்ப இந்த கல்வி முறையில பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கு இங்க உள்ளவங்களுக்கு முதல் நம்ம சொன்னோம்னாக்க காமராஜர் ஐயா தான் சீருடைய கொண்டு வந்தாரு, பள்ளிகளை நிறுவினாரு. உண்மைதான், 5 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல ஒரு கல்வி ஸ்தாபனங்களை கொண்டு வந்தாரு. யூனிஃபார்ம் முறை, அதாவது சீருடை வழங்கும் முறையும் மறுபடி கொண்டு வந்தார். ஆனா முதல் அனைவருக்கும் கல்வியை கொண்டு வந்த அப்போவே சீகன் பால்க் ஐயா என்ன பண்ணாங்கன்னா அங்க வந்திருந்த கல்வி முறையில வந்த வயோதிகர்களுக்கு ஒவ்வொரு பிரிவா பிரித்து எடுத்து எல்லாம் செய்த மாதிரி பிள்ளைகளுக்கும் கல்வி முறையை பகுத்தாய்வு பண்ணி செய்தார். அது செய்யும் பொழுது அங்க வந்திருந்த பிள்ளைகள் கவர்னரோடைய பிள்ளைகள், கேப்டன்ஸோட பிள்ளைகள், சோல்ஜர்ஸோட பிள்ளைகள், நம்ம இங்க இருக்கிற தமிழ் பிள்ளைகள், இந்திய தேசத்தில் உள்ள மக்கள் பிள்ளைகள் எல்லாருமே ஒரே இடத்துல உட்கார்ந்து படிக்கிற ஒரு தகுதியை கொண்டு வந்தார். அது கொண்டு வந்தப்ப அவங்களுக்குள்ள என்ன ஆயிட்டுனா ஒரு பேதம் ஆயிட்டு. ஏன்னா அந்த உயர்ந்த பருவ பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, நல்ல காஸ்டியூம்ஸ்ல நல்ல ட்ரெஸ்ஸுங்களை உடுத்திட்டு வருவாங்க. இங்க உள்ள ஏழ்மைப்பட்ட பிள்ளைங்க ஒரு கச்சை 2 கச்சை உடுத்திட்டு வருவாங்க. அதாவது ஒரு கச்சைன்னா கோவணம், இந்த கோவணம் கட்டிட்டு வர பிள்ளைங்களுக்கும் கோட் ஷூட் போட்டுட்டு வர பிள்ளைங்களுக்கும் வித்தியாசம் வந்துச்சு. இந்த வித்தியாசத்தை பார்த்த சீகன் பால்க் ஐயர் என்ன பண்ணாருன்னா அவர் என்ன ஆயிட்டாரு, ஒரு கிளாத் எடுத்து எல்லாருக்கும் ஒரே ட்ரெஸ், ஒரே மாதிரி ட்ரெஸ் தச்சு போட்டாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சீருடை அவர் தாங்க கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லைங்க, இந்த மதிய உணவு, இந்த பிள்ளைகள் பாத்தீங்கன்னா சாப்பாடு இங்க அந்த ஏழ்மைப்பட்ட பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அந்த கேப்டன்ஸோட பிள்ளைங்களும், சோல்ஜர்ஸோட பிள்ளைங்களும், இங்க இருந்த கவர்னர்ஸோட பிள்ளைகளும், எல்லா பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா அவங்க வெரைட்டி ஃபுட்டு,
எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இதையெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த பிள்ளைகள் ஏங்கிடும் அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணாருன்னா, படிக்கிறதுக்கு நீங்க வர தகுதி இருந்தா, உங்களுக்கு வரணும்னு நீங்க ஆசை இருந்தா, நீங்க இங்க கொடுக்குற உணவை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கும் ஒரே மாதிரியான மதிய உணவை கொடுத்தாருங்க. இந்த மதிய உணவும் இவர் செய்த ஒரு பெரிய புரட்சியில இதுவும் ஒண்ணுங்க. அப்ப எல்லாருமே இந்த மதிய உணவை சாப்பிட்டாங்க. அந்த பிள்ளைகளுக்கு பாகுபாடு இல்லாம இருந்தாங்க. அது இல்லாம இங்க உள்ள பிள்ளைகள் வீட்டுக்கு போறதுனால அங்க மன உளைச்சல்னால கல்வி கற்கும் தகுதி தரம் குறைந்து போனதுங்க. ஏன்னா அப்பா அம்மா கஷ்டப்படும் போது அதெல்லாம் பாக்குறப்ப அந்த தரம் குறைந்து போனதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா இங்கேயே ஒரு விடுதியை கொண்டு வந்தாங்க. அந்த விடுதியில படிக்கக்கூடிய பிள்ளைகள் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த பிள்ளைகளை இங்கேயே படிச்சு தங்கி படிக்கிறதுக்கான விடுதியையும் பக்கத்திலே வச்சாருங்க. அது இல்லாம பண்ணாரு. அவருடைய வீடு இங்க இருந்ததுனால நிறைய இறைக்கல்வி படிக்க நிறைய இது பிறருக்கு பார்த்தீங்கன்னா இது வேற்று நாட்டு தெய்வம் அப்படிங்கிற மாதிரி இங்க உள்ளவங்களுடைய பார்வைகள் இருந்துச்சு. அப்ப வேற்று நாட்டு தெய்வங்கிறது இல்லாம இது இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் சொந்தம் அப்படிங்கிறத அவங்க எல்லாருக்கும் நீங்க பார்க்கணும், எல்லாரையும் பார்க்கணும். அதே கிறிஸ்தவ தேவாலயங்கள்ல பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தவரும் கருவறைக்கு வரலாம் போகலாம் அப்படிங்கிற ஒரு அது கான்செப்ட் அவர் வச்சு மனசுல வச்சு இங்க உள்ளவங்களுக்கு இந்த இந்தியர்களும் தமிழர்களும் இது உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வி முறையிலேயே இறைக்கல்வியும் கொண்டு வந்தாருங்க. அந்த இறையியல் கல்வி முறை கொண்டு வர்றதுக்கான மாதந்தோறும் நடத்தக்கூடிய ஒரு இறையியல் கல்வி கூடத்தையும் நிறுவினாருங்க. அதை பத்தி நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இப்ப இதுவரையிலும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நீங்க எங்களுடைய சேனலை தொடர்ந்து பார்க்கணும்னா இந்த தமிழ் தடம் என்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நாம வந்திருக்க இடம் தரங்கம்பாடியில் உள்ள மிஷனரி பர்தலோமேயு சீகன்பால் அவர்களுடைய வீடு, அவர் பயன்படுத்திய அலுவலகம், அவர் பயன்படுத்திய அச்சு இயந்திரம், இதையெல்லாம் பார்க்க தாங்க இங்க வந்திருக்கிறோம். இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது சீகன்பால் ஐயர் வாழ்ந்த வீடு. மிஷனரி பர்தலோமேயு சீகன்பால் அவர்கள் 1714 ஆண்டு அவருடைய சொந்த ஜெர்மானிய தேசத்திற்கு சென்று அங்கு டாரத்தி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டு இந்திய தேசம் இந்த தேசத்துல அவருக்கு 3 பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த பிள்ளைகளோடு வாழ்ந்து மறைந்த இடம்தான் இந்த வீடுங்க. இந்த வீட்டை இப்ப இந்த ஜெர்மனிய தேசத்திலிருந்து ஜாஸ்மின் என்ற ஒரு பெண் இங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து இந்த வீட்டை திரும்பவும் சீரமைப்பு பண்ணி அந்த சீரமைக்கப்பட்ட இந்த வீட்டுல இப்ப பிரிண்டிங் பிரஸ், அதாவது அச்சு இயந்திரத்தை சீகன்பால் ஐயர் அவர்களால கொண்டு வரப்பட்டதுனால அந்த சீகன்பால் ஐயருடைய வீட்டிலேயே அவருடைய அலுவலகத்திலேயே அந்த பிரிண்டிங் பிரஸ்ஸை நினைவா இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. உள்ள பார்த்தீங்கன்னாக்க அவருக்கு பயன்படுத்திய ஞானஸ்தான தொட்டில் இருக்கு. அது இல்லாம அவர் பயன்படுத்திய டைரி, அவர் எழுதிய கையெழுத்துக்கள், அவர் உருவாக்கிய முதல் வேதாகமத்தினுடைய பிரதி இந்த இடத்துல இருக்குங்க. அப்புறம் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு முதல் அவர் எந்த மாதிரி பிரிண்டிங் ப்ரெஸ் கொண்டு வந்தாரோ அது பட விளக்கத்தோட இருக்கு. அது இல்லாம அது உள்ள இருக்கிற பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு ஒரு மிஷினை நம்ம இந்தியாவினுடைய பிரிண்டிங் அசோசியேஷனுடைய கரங்களிலிருந்து ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் கார்மேகம் அப்படின்ற ஒரு சேலத்தை சேர்ந்த கார்மேகம் அப்படிங்கிறவங்களுடைய முன்னோர்கள் வைத்திருந்த அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை இதுக்கு ஸ்பான்சராக கொடுத்துருக்குறாங்க. அதுவும் இங்கே காணப்பட்டிருக்கு, உள்ளே இருக்குது. இதையெல்லாம் வச்சு ஒரு மியூசியமாக உருவாக்கி இன்னைக்கு சீகன்பால் ஐயர் செய்த இந்த பணி அன்னைக்கு செய்த பணியை இன்னைக்கு நினைவுபடுத்தும் வகையில் உள்ள வச்சிருக்காங்க. இப்போ நாம வந்திருக்க இடம் தரங்கம்பாடி மிஷனரி பர்தலோமேயு சீகன்பால் அவர்களால் உருவாக்கப்பட்ட இறையியல் பயிற்சி கூடத்துக்கு முன்னாடி நாம நின்றுட்டு இருக்கிறோம். அவர் இங்க வந்த பிறகு தமிழை அவர் கற்றுக்கொண்டு தமிழால பிறருக்கு இறையியலை சொன்னாருங்க. அதை நீங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்க பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சேப்பலுடைய மேற்பகுதியில பார்த்தீங்கன்னா சூளை அப்படிங்கிறது தமிழ்ல இருக்கு. அதுக்கு பக்கத்துல எண்ணு சா கான் இருக்கு பாருங்க. இந்த தமிழ் எண்கள் கூட தமிழ் எழுத்துக்களால இருந்தது அப்படிங்கிறதுக்கு அதையும் அந்த இடத்துல பதிச்சிருக்காங்க.
அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்க 17 கீழே வந்து ஷூ மாதிரி இருக்கு பாருங்க, அது வருஷம். அது கூட்டு எழுத்து, தமிழ்ல கூட்டு எழுத்து. 1741 1741 வருடம் அப்படிங்கிறதுக்கு அந்த தமிழ் எழுத்தை இந்த இடத்துல காமிச்சிருக்கிறாங்க. இது ரெனிவேஷன் பண்ணப்பட்ட வருடமா இங்க இந்த இடத்துல போட்டிருக்கிறாங்க. ஆனா அவர் சீகன்பால்க்கு இருந்தப்பவே இந்த இடத்த சேப்பலா பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அடையாளமா இந்த இடத்துல இருக்கு. இதை புதுப்பிக்கும் பணி இப்ப நடந்துட்டு இருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு இதை கொண்டு போய் உள்ளேயே காமிக்கலாம். இப்ப புதுப்பிக்கும் பணி இருக்கிறதுனால நம்ம வெளியில காமிச்சிருக்கோம். இது ஒரு முக்கியமான இடங்க. இந்த இடத்த பார்த்துட்டு நீங்க இங்க வரும் பொழுது அவசியம் இது எல்லாமே வந்து பார்க்கணும். பாருங்க, தமிழை எந்த அளவுக்கு ஐரோப்பியர்கள் வளர்த்திருக்காங்க அப்படிங்கிறத இதுல இருந்து தெரியும். இன்னும் அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் தடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, ஆல் கிளிக் பண்ணுங்க.